அந்த சர்க்கியூட்ல இருந்தபோது தான் நிர்வாண சமூகங்களில் இவர் பங்கெடுத்திருந்திருக்கார். இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய என்னன்னா, ஆடை போடுறதே வந்து ஒரு பிற்போக்குத்தனம் மாதிரி. இந்த மாதிரி பலவிதமான இதை வந்து ஒரு தூண்களையும் அப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க, இசைத்தூண்கள். இந்த அளவுக்கு கல்லோட விளையாடி இருக்கிறான் தமிழன். என்னைக்காவது நீ பார்த்து இது வந்து பாராட்டி பேசியிருக்கியாடா நீ? அதான் தமிழ்னா அவனுக்கு பிடிக்காது. வெங்காயத்தின் தமிழை காட்டுமிராண்டி என்று சொன்னவன் உடைய சிலைகள் தமிழகத்திலே உடைத்தெறியப்பட வேண்டும். இதை நான் முக்கியமாக சொல்கிறேன். அந்த பிசாசின் சிலைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கானா ஐயா, பெண் உரிமை அப்படின்ற பேர்ல பெண்களை வந்து கிராப்பு வெட்டிக்க அப்படின்றதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க ஐயா. இதை நீங்க எப்படிங்க ஐயா பாக்குறீங்க? அதாவது இயற்கையின் படைப்பில் ஆணும் பெண்ணும் உண்டு, இருமை ஆச்சுங்களா? இயற்கையின் படைப்பில் ஆணும் பெண்ணும் உண்டு. இது இது இயற்கையின் நீதி. இது ஆச்சுங்களா? ஆண் ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும் ஆச்சுங்களா? நீங்கள் தமிழ் சமூகத்தில் பெண் உரிமைக்கெல்லாம் தடை இருந்ததில்லை. தெலுங்கர்களுக்கு வந்ததால தான் அப்படி ஏதோ தடை வந்திருந்தாலும் நடந்தது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இவன் பெண் உரிமை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உளறி வச்சிருக்கிறான். நீங்கள் கர்ப்பப்பையை கட்டி போட்டுரு, கிராப் வெட்டிக்க, நீ வந்து பேண்ட் ஷர்ட்டை போடுன்ற மாதிரிலாம் இவன் பேசி வச்சுருக்கான். பெண் பெண்ணாக இருக்கணுமா இல்லையா? இறைவனின் படைப்பில் ரெண்டுமே தானே உண்டு. ஆண் உண்டு, பெண் உண்டு. அவளுக்குன்ற இயல்புகள் உண்டு. நீ என்ன தான் செஞ்சாலும் பெண்ணை ஆணாக மாற்றிட முடியுமா? ஆணை பெண்ணாக மாற்றிட முடியுமா? அப்படி முடியாது. அப்போ அது பெண்ணாக இருக்கிறதுல என்ன உனக்கு வழி? நீ ஏன் வந்து கர்ப்பப்பை கட்டி போடுன்னு சொல்கிற? பெண் அடிமைத்தனம் தமிழ்நாட்டில் இல்லை. முதல்ல அது ஒரு இது. அப்படி ஏதாவது ஒன்று உருவாகிருக்குமேனால் அது வந்து உங்கள் தெலுங்கர்களால் தான் அது உருவாச்சு. அப்படின்னு இருக்கும்போது வாயில் வந்ததெல்லாம் பேசியிருக்கான் அந்த மடையன் ஆச்சுங்களா? பெண்ணுரிமை என்ற பெயரில் பெண்ணை தன்னோட இயல்பில் இருக்க விடாமல் அவருடைய மனதை பாய்சன் பண்ணது இவங்க தான், இந்த கழுதி. அதாவது இவங்க என்ன தெரியுங்களா, கம்யூனிசம் இதை தான் பேசியிருக்கோம். நீங்கள் ஒன்று வச்சு பாருங்கள். கம்யூனிசத்தை உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் ஒரு யூதன். அவன் கம்யூனிசம் வந்து ஒரு நல்ல கொள்கை இல்லை, அது உலகத்தை அழிக்க வந்த கொள்கைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கம்யூனிச கொள்கை இதுதான். குடும்பம் என்ற அமைப்புக்கு எதிரானது. குடும்பம் தனிச்சொத்துக்கு எதிராகத்தான் கம்யூனிசமே வேலை செஞ்சுருக்கு. குடும்பத்தை பிரித்து விட்டுருணும். இண்டிவிஜுவல், நீ ஆண் நீ பெண், அப்படி தான். அது குடும்பம்ன்றது அவங்களுக்கு ஆகாது, தனிச்சொத்தும் ஆகாது. ஆனால் தனிச்சொத்து மிக மிக அவசியம். நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு தலைவன் தலைவியாகி குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா எந்த அதிகாரத்தில் நீ குழந்தை பெற்றுக்கிற? அதற்கான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்குது. நீ தான் தலைவன், நீ தான் தலைவி. அரசாங்கத்தை நம்பிக்கிட்டுலாம் நீங்கள் பிள்ளை பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஒரு குடும்பம் என்பது ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்திற்கு நில உடைமை இருக்கணும். ஏன்னா நில உடைமை தான் சாப்பாட்டுக்கு வழிவகுக்கிறது. நில உடைமை இருக்கணும். அப்போ அந்த நில உடைமை அடித்து யாருக்கு நில உடைமை இல்லை, பொது உடைமைன்னு கொண்டு வந்து கம்யூனிஸ்ட், அதுவுமே யூதம் கொண்டு வந்தது, உலகத்தை அழிக்க கொண்டு வந்து சொல்லிட்டேன் ஆச்சுங்களா? அப்போ ஆண் ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும். அதில் எந்த தவறும் கிடையாது ஆச்சுங்களா? இன்னொன்று எதுன்னு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இவங்க பேசுனது என்னென்னா ஒரு குடும்பத்திற்கு எதிராகத்தான் சதி செய்திருக்கிறார்கள் இவர்கள். பெண் வந்து தலைவன் தலைவி, அப்படித்தான் நம்ம குடும்பம் இருக்குது. நீ இப்போ ஆம்பளை சொல்கிற பேச்சை கேட்காத. அதாவது 2 பேரும் ஒரு பேச்சு ஒரு கேட்டு நடப்பது ஒரு குடும்பம். அதான் தாம்பத்திய வாழ்க்கைன்னு பேர். எல்லாருமே வந்து ஆம்பளை பேச்சு மட்டும் கேட்குறது. ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து நீ என்ன சொல்கிற, அவங்க அப்படி சொல்கிறாங்களேன்னு ஒரு ஆண் வந்து பெண்கிட்ட கேட்குறதான். 2 பேரும் நிறைய குடும்பங்களில் பெண்கள்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க. நிறைய பேர் சொன்னாண்டே அவன் பொண்டாட்டி பேச்சு சேர்த்துட்டு இது மாதிரிலாம் ஆடுறான்டான்னு நிறைய சொல்கிறது இப்படி உண்டு. பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு ஆடுறான்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்கள்? உண்டா இல்லையா? இது பரவலாக பேசுறது ஒன்று. அப்படின்னும்போது எப்படி பெண்களுக்குரிய மரியாதை கொடுத்தானு வச்சுருக்குறோம் நம்ம. ஆனால் இவன்மோ பெண்ணுரிமை. அதாவது இவங்க என்னென்னா கிளர்ச்சி ஒன்று வந்து பெண்கள் ஆண்களை மதிக்கக்கூடாது என்ற திட்டத்தின்படி இவன் பேசியது தான் இதெல்லாம். நீ குடும்பமாக இருந்துடக்கூடாது, சண்டை போட்டுக்கிடங்க. நிறையங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதனாலேயே நிறைய பெண்கள் வந்து இயல்பான குடும்ப வாழ்க்கையை புரிஞ்சிக்காம புருஷங்கிட்ட கன்ஃபரன்டேஷன் இதில் மோடில் அவங்க இருந்திருக்காங்க. நிறைய உண்டு, நிறைய குடும்பங்கள் இது உண்டு. இந்த பாதிப்பு புருஷன் சாதாரணமாக சொல்கிறத கூட ஒரு குடும்பத்தின் பாங்கு கருதி அதை சொல்லாமல். ஏன்னா ஆண் வெளியில் போகிறாங்க, பல இடங்களில் பரகிறாங்க, அவங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் சமூக
ஞானம் கொஞ்சம் அதிகம். அவங்க ஆண்கள் என்பது இன்னொரு கோடு இருக்குது. ஏன்னா அந்த செக்ஸ் கோட இயல்புகளையும் நான் பார்த்துக்கணும் இல்லையா, அப்படி இருந்தது. அதனால் ஆண்கள் இதில் கொஞ்சம் ஒரு கருத்து சொல்லுவாங்க, பெண்கள்கிட்ட கேட்டு தான் அந்த கருத்தை முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பெண்களுக்கு இவன் வந்துட்டு போன பிறகு புருஷன் சொன்னால் கேட்கக்கூடாது, நீ யார் எனக்கு சொல்கிறது. இந்த ஒரு கலாச்சாரம் தமிழகத்திலே புகுத்தப்பட்டது. இது வேற எங்கேயும் இந்த கலாச்சாரம் இல்லை, இந்த தமிழகம் புகுத்தப்பட்டது. பல குடும்பங்கள் அழிவை சந்திச்சன. நான் புருஷன் பிச்சை கேட்க மாட்டேன் அப்படி நிறைய நடந்திருக்கு. அப்புறம் இப்போ நிறைய இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, சமீபத்தில் கூட இந்த இதெல்லாம் புருஷனுக்கு விஷம் வச்சான்ற மாதிரிலாம், இது காதலனுக்கு விஷம் வச்சான்றதெல்லாம் கள்ளக்காதல், புருஷனுக்கு விஷம் வச்சு கொள்றது, புருஷன் சொல்ற பேச்சை கேட்காம சண்டை போட்டு பிரியறது, டிவோர்ஸ் கேசஸ் மோஸ்ட்லி நிறைய அதிகமாக இருக்கு, சமீபத்தில் அதிகமாக இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இந்த நியூ ஏஜ் கருத்துக்கள், இதெல்லாம் சமுதாய ஒவ்வாத கருத்துக்களை பேசுறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணக்கமாக இருப்பது இவங்களுக்கு பிடிக்கல, அவங்கள இந்த மாதிரி பேசி விட்டுற வேண்டியது. இதை உணராத பெண்கள் ஆடுவாங்க. இப்படி தான் இது நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஒரு குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது ஆச்சுங்களா, இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. இது இவங்கெல்லாம் செஞ்சது தான். பொதுவாக இப்போ நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அது ஒரு விதத்தில் சரியே தவறோ, ஆனால் ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற அந்த இதனுடைய அனுகூலங்கள் இப்போ எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. பெரியவருடைய இது குழந்தைகளை பேணுவதற்கு அவங்களுக்கு இருக்க இயல்பான ஒரு இது, தாத்தா பாட்டியெல்லாம் இருந்து அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பழசு எல்லாமே கெட்டதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு கருத்து இந்த மாதிரி கழிச்சடை பசங்கள்லாம் கழிச்சடை கருத்துக்கெல்லாம் பேசி சமூகத்தை குழப்பத்தில் ஆக்கி விட்டாங்க. அது இப்போ நான் சொன்னதில் இன்னொன்று சேர்த்து சொல்கிறேன். இப்போ வர சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி காமிப்பாங்க. ஒன்று, அந்த சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி சமூகத்தில் இருக்க அவலங்கள் எல்லாம் அதனால் வந்தது தான், இவனுங்களால் உருவாக்கப்பட்டது தான். அதை பூரா டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, உங்கள் மனசு எப்படியா இருக்கும்? எப்படி உங்கள் மனசு இருக்கும்? இந்த சீரியல் கலாச்சாரத்தை இதுவுமே யார், திராவிடமும் ஆரியம் தானே கொண்டு வந்தது. வெட்டி ஒலி ரொம்ப நாள் ஓடுனது அது. இதெல்லாம் யார்? இதெல்லாம் கெடுக்கிறது தானே கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் சமுதாயத்தை கெடுக்கிறது. நீங்கள் பணம் பண்ணுறீங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான சமூகங்களை நிறுத்திடுவாங்க. இது என்னென்னா இவங்க அந்த மாதிரி நிறுத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுறதால முன்னெல்லாம் இதெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஒரு வீட்டில் சாவு விழுந்துருது, ஏதோ ஒரு முதியோர் இறந்து போயிருப்பாங்க, போனால் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு கழுவி விட்ட உடனே டிவி வச்சுட்டு எல்லோரும் டிவி பார்க்குதுங்களாம். இழ விடுன்னா துக்கம் அனுபவிக்கணும்னு ஒன்று இருக்குது. ஒரு 8 நாளாவது அந்த செய்யணும். நம்ம முதல் துக்கம் 8 நாளைக்குன்னு சொல்லுவோம். அந்த 8 நாளாவது நம்ம டிவியெல்லாம் பார்க்காம அது இருக்கிறது அந்த செத்துப்போன ஆளுக்கான ஒரு மரியாதை. அது அப்போல்லாம் நிறைய எழுதுனாங்க. சில காலங்களுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் வந்தப்போ, அந்த சீரியல்லாம் ரொம்ப மெட்டி ஒலியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தப்ப இது அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்படி இருந்ததால் ஏழு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் என்ன ஒன்று செத்து பாடி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, எல்லாம் தண்ணி விட்டு கழுவுன்னு எடுத்து கொண்டு போய் டிவியை எல்லாரும் டிவியை பார்த்து வந்துடுவாங்க. இந்த அளவுக்கு மக்களை ஒரு இது கொண்டு ஏன்னா அப்போ இந்த இது இப்போயாவது இப்போ இதெல்லாம் வருது, யூடியூப்லாம் வருது, நம்ம பின்னால் கூட பார்த்துக்கலாம். அப்போ யூடியூப்லாம் கிடையாது, தொலைக்காட்சியில் தான் பார்க்கணுன்னும் போது அந்த அளவுக்கு மனிதர்களை போதைகளை உண்டாக்கி, போதை எப்பயுமே தப்பு தான். அப்போ மனித மாண்புகளையே நம்ம இழக்க செஞ்சு வச்சாங்க தானே. இதெல்லாம் என்ன இது அதுவும் அந்த சீரியல்கள் எல்லாமே நல்ல சீரியல்லாம் எதுவும் கிடையாது. இதுவும் நல்லதாக இருக்கிற மாதிரி முடிச்சு வைப்பாங்களே ஒழிய, ஆனால் அது எல்லாமே நமக்கு மனித மாண்புகளை குறைக்கின்ற சீரியல் தான் அது. மாமியாருக்கு எப்போ நீங்கள் பார்த்தீங்களா, எல்லா இதுலேயுமே மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்க்குற மருமகள்கள் என்ன நினைப்பாங்க, அல்ல மாமியார்கள் தான் என்ன நினைப்பாங்க, அவங்க கான்ஷியஸ்னஸில் இந்த சண்டை வந்துடும். அந்த மருமகள் நல்லவளாகவே இருந்தாலும், அந்த மாமியார் நல்ல இருந்தாலும் பரஸ்பர அந்த என்ன ஆகும், உங்களுக்கு அந்த சஸ்பிஷன், சந்தேகம் உருவாயிடும். இவன் எனக்கு எதிராக தான் இருப்பா, ரெண்டு பேரும் முரண்பாட்டு, நீ சொன்னா நான் செய்ய மாட்டேன், இது குடும்பம் ஆகும். அது இது எல்லாம் திட்டமிட்டு செய்வது. மக்களை தெரிந்து கொள்ளுங்கள், ஆரியமும் திராவிடமும் நமது குடும்ப அமைப்பை சிதைப்பதற்காக திட்டமிட்டு செய்தது தான் இந்த சீரியல்லாம்.
அதே போலங்கய்யா அன்னைக்கு வந்துட்டு இருந்த சீரியல்ஸ்ல எல்லாத்துலயுமே ம் வெறும் மாமியார் மருமக சண்டை இந்த ம் மாதிரியான விஷயங்கள் நிறைய இது ம் பண்ணாங்கய்யா. அதே போல ஆமாம் இன்னைக்கு வந்து பார்த்தது எல்லாமே லேடிஸ் தான் வந்து ஆமாம் மோஸ்ட்லி சீரியல் பார்ப்பாங்க. ஆமாம் இன்னைக்குங்கய்யா சின்ன பசங்கள்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து ம் 60-70 வயசு கிழமை வரலாம் எல்லாருமே வந்து சீரியல் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ம் வழக்கத்தையே வந்து கொண்டு வந்துட்டானுங்கய்யா இந்த ஆமாம் ஆமாம் யூடியூப் மூலயமா ஆமாம் எல்லாத்துலயுமே கொண்டு வந்து. ம் அது போதாதுன்ட்டு சீரியல்ல செக்ஷுவல் கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம்ங்கய்யா. ஆமாம் இப்போ சினிமாலாம் பாட்டெலாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க ம் சீரியலில் டுவெட் பாட்டு அதெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ம் ஐயோ எங்கேயோ ஒரு நாளைக்கு சினிமாவில் பார்த்துட்டு வரதை விட்டுட்டு தினந்தோறும் சீரியலில் உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி போயிட்டு இருக்குது சமுதாயம் மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆச்சா டிவிக்கள் வேணாம் அதாவது நீங்கள் டிவி வச்சுங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச படம் பழைய படம் நல்ல படமாக பாட்டு பார்த்துக்கலான்னு வச்சுங்க நீங்கள் இந்த டிஷ்ஷெல்லாம் கட்டி குப்பையில் போடுங்க நீங்கள் டிஷ்ஷு உங்களுக்கு வேணாம் டிஷ்ஷு வேணாம் செய்தி பத்திரிக்கையில் வர்றது படிச்சது பார்த்து தெரிஞ்சுங்க செய்தி தெரிஞ்சுங்க டிஷ்ஷே வேணாம் தூக்கி குப்பையில் போடுங்க ஏதாவது ஒரு சிடி இப்போல்லாம் நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது அது எந்த படமும் நல்ல படமாக குடும்பத்துக்கு கெடுதி கொடுக்காத படமாக தேர்ந்தெடுத்து போட்டு அதெல்லாம் உங்கள் பொழுதுபோக்க வச்சுங்க நீங்கள் பழைய படங்கள் புது படம்லாம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் நல்லா தேர்ந்தெடுத்து பாருங்கள் எல்லாத்துக்கும் எல்லா குப்பையும் பார்க்காதீங்க ஆனால் டிஷ்ஷை தூக்கி போட்டுருங்க வேணாம் நிறைய பேருக்கு டிஷ் இல்லைங்க அதோடைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து தமிழ்நாட்டில் ஐ திங்க் ஒரு 10% மக்கள்கிட்ட வீட்டில் இது டிஷ் கிடையாது டிவி இருக்கும் டிஷ் இருக்காது அந்த கசுமானத்தெல்லாம் 60 சேனல் 50 சேனல் இறக்கி வச்சு பார்க்க மாட்டாங்க வேணாம் குவாலிட்டி லைஃப் வேறங்க குடும்பம் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க நல்லா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருங்க பொழுதுபோக்குக்கு வேற எங்கேயாவது நீங்கள் பயணங்கள் போயிட்டு வரலாம் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் நீங்கள் நேரத்தை நல்லா செலவு பண்ண குவாலிட்டி டைம் அப்படி செலவு பண்ணுங்க இந்த டிவியில் வர்ற கைஷடிகள்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க தயவு செய்து அதுலேருந்து வெளியேறுங்கள் அது கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு தெரியாமையே அது எவ்வளோ தெரியுமா வச்சுருக்குறாங்க சப்ளிமல் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும் அது உங்களுக்கே தெரியாது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி சேஞ்சு நடக்கும் அது உங்களுக்கு தெரியாமையே நடக்கும் இதையெல்லாம் யூதர்கள் நிறைய திட்டம் போட்டு மனதத்துவ முறையில் செய்கிறானுவ முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுங்க அதனால் இந்த குப்பைகள்லாம் வேணாம் உங்களுக்கு நீங்கள் தொலைக்காட்சி இப்போ நீங்கள் வந்து இப்போ செல்ஃபோன் இருக்குது இப்போ நேஷனல் ஜியோகிராஃபிலாம் இருக்குது நிறைய பல விஷயங்களை பாருங்களேன் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அந்த இது ட்ரெயின் பற்றி பார்க்குனீங்கன்னா நிறைய உலகத்தில் என்னென்ன மாதிரி ட்ரெயின் இருக்குது அந்த காடுகள் மலைகள் அது இதுன்ட்டு அங்கே இருக்கிற அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா அந்த மாதிரி கடல் விலங்குகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில் ஒன்று பற்றியும் அறிவுகளை எடுத்து போனாங்க நம்முடைய உண்மையான ஆன்மீகம் என்ன உலக மக்களின் வரலாறு என்ன தமிழரின் வரலாறு என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அது இருக்குது வரலாறு தெரியாட்டி போனால் எதிர்காலம் நமக்கு தெரியாதுங்க அதை தெரிஞ்சுங்க நீங்கள் நாம் யார் என்று நாம் அறிய வேண்டும் அப்போ அவன் இழுத்த வரைக்கும் நீங்கள் போகாதீங்க எவனோ ஒருத்தன் டிவியில் காமிக்கிறான் உடனே அதை போய் உட்காந்துக்கிட்டு இருக்குதுன்னா அவன் உங்களை ப்ரோக்ராமிங் பண்ணுறான் நீங்களாக இருங்க நீங்களாக இருங்க நீங்கள் அறிவாளிகளாக இருங்க அவன் இழுத்து உங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் போதையை ஏற்றி உங்கள் குவாலிட்டி உங்களுடைய சிந்தனையை சிதைக்கிற மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க நீங்களாக இருங்க எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அது ரொம்ப அவசியம் அதுக்கு பல விஷயங்களை நீங்கள் செய்யலாம் டிஷ்ஷை கட்டி போடுங்க டிஷ்ஷு வேணாம் வச்சுங்களா இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய வருது அது தேவையான கண்டென்ட்டை நீங்கள் உங்கள் டிவியில் போட்டு பார்த்துக்கலாம் தேடலாம் எல்லாம் இது யூடியூப்பில் எல்லாமே வருது நல்லதும் வருது கெட்டதும் வருது நல்லதெல்லாம் தேர்ந்தெடுத்துங்க எதை பார்க்கணுமோ அதை பார்த்துங்க நாம் தெரிஞ்சுக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது அதை தெரிஞ்சுங்க குவாலிட்டியான வாழ்க்கையை வாழுங்க நல்ல விஷயங்களை தினமும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நல்ல கலந்துரையாடல் இருக்கட்டும் ஆச்சுங்களா பல விஷயங்களை பேசுங்க எப்போ பார்த்தாலும் அவள் என்ன படம் உடவு போட்டிருக்கா அது எத்தனை பவுண்ட் இருக்கும் அது கவரிங்க உண்மையான நகை இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அந்த ட்ரெடிஷ்னல் இவங்க காமிக்கிறாங்கள அந்த பெண்கள் இருந்து வெளியே வாங்க அதெல்லாம் படித்தவங்க இல்லையா நிறைய பேர் எல்லாருமே படிச்சிட்டிங்க இன்றைக்கி திருப்பி அந்த மாதிரி இயல்பில் சிக்காதீங்க நீங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஆர்வமான விஷயங்கள் நிறையா இருக்குது அவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படி வாங்க நீங்கள் ஐயா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயா இவன் வந்து இவனுடைய வளர்ப்பு மகளை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் இதுக்கு ஒரு கதை ஒன்று ஒரு சப்பகட்டு கதை ஒன்று சொல்கிறா போலையும் இருக்குங்க ஐயா அதை நீங்கள் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க அதாவதுங்க இவருக்கு வாரிசு இல்லை வாரிசு இல்லைன்ற போது இவர் தானப்பத்திரமாக யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் இதை யாருமே அவருடைய விருப்பப்படி தானப்பத்திரம்னு ஒன்று இருக்குது யாருக்கு எழுதி வச்சினாலும் செல்லும் தான் ஆனால்
ஒருவேளை இவர் அப்படி எழுதி வைக்காமல் உயிரிழந்து விட்டால் அப்பதான் அந்த சொத்து யாருக்கு போகணுன்றது கொஸ்டின் வரும். அப்போ அதுக்கு இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா மனைக்கு சுலபமாக போயிடும் அது. அப்போ இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சொத்துக்களை யாருக்கு ஒன்று ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கி நல்ல காரியம் செய்யுங்கன்னு எழுதி வைக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்குது. அப்போ ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு அந்த பொண்ணு உன் கொள்கையை கடைபிடிச்சு போகுமான்னு என்ன கேரண்டி? ஏன் மாறக்கூடாது? அவங்க நீ தத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரியே அவங்க நடந்துப்பாங்கன்னு ஏதாவது இருக்கா? ஆச்சா, பொதுவாக அப்படி இல்லைங்களா? அதனால் உன்னுடைய சீடர்கள்லேயே நீங்கள் இருக்கலாம், ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம். சீடர்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சு ஒருத்தர்கிட்ட கூட கொடுக்க வேண்டியதில்லை. அந்த ட்ரஸ்ட்டுன்னு வச்சு அதில் இத்தனை பேர் சங்கத்தில் ஒரு 4-5 அறங்காவலர்களுக்கு உருவாக்கி கூட அத்தனை பேருக்கு மேலேயுமே நீங்கள் சங்கத்தில் ட்ரஸ்ட் எழுதி விட்டுட்டு அறங்காவலர்கள் இத்தனை பேருன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அறங்காவலர்கள் எப்படி திருப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படணுன்ற வழிமுறைகளை வச்சு போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ட்ரஸ்ட்டில் இருந்து அவங்க நிராகரம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. இதுக்கு ஒரு பொண்ணு பேர் எழுதி வச்சுன்னா அந்த பொண்ணு ஒழுங்காக செய்யுமா? என்ன கேரண்டி உனக்குது? இதுக்கு கேரண்டி இல்லைன்னா அதுக்கும் கேரண்டி இல்லை. நீ யோசிக்கும் போது நான் சொல்கிறேன் இல்லையா? அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் இதுக்கு இன்னும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, அதாவது அவர் வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டார்ன்றது இது ஒரு சடங்கு ரீதியான ஒரு செயல். இதை என்ன சடங்குன்றது நான் பின்னால் தனியாக அதை பற்றி பேசுகிறேன். பொதுவாக வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொள்வது அது சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்செஸ்ட்னு சொல்லுவாங்க. சித்தப்பா தன்னுடைய அண்ணன் மகள் இந்த மாதிரிலாம் அதுக்கு இன்செஸ்ட்னு பேர். இப்படிலாம் இந்த கேடுகள்லாம் உண்டு தான், சமூகத்தில் உண்டு. அதனால் அதை வலுப்படுத்துகிற மாதிரி தான் இவர் செஞ்சுருக்காரு. மகளே திருமணம் பண்ணிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது நீங்கள் எதை சொல்லி இதை நியாயப்படுத்தவே முடியாது. ஆச்சுங்களா? இது ஒழுக்கக்கேட்டை சமூகத்தில் பரப்புவதற்கு, ஏன்னா பெரியார் செஞ்சார் நானும் செய்கிறேன்ற மாதிரி இந்த ஒழுக்கக்கேட்டை பழக்கிறது தான் இருக்குது. அந்த ஆள் செஞ்சதெல்லாம் அந்த மாதிரி அடாவடி தான் செஞ்சுருக்கான வழிய நல்ல விழிமைங்களோட எதுவும் கிடையாது. அதுதான் நம்ம சொல்ல வர்றது. இது ஒருவேளை இந்த வழக்கம் தெலுங்கர்கள் கிட்ட இருந்து நாயுடு கிட்ட இருந்து இதை நம்ம கிட்ட இதை திணிக்கலாமா? இதை திணிச்சு விட்டுருக்கானுங்கய்யா? இல்லை, பொதுவாக சொல்லுவாங்க, நான் ஏதோ அவங்க மேலே குறை சொல்லணும்னு கிடையாது. நாயுடுகளில் பார்த்தீங்கன்னா இதை நான் பொதுவாக பல முறை கேள்விப்பட்டது. மனைவிமார்கள் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, திருப்பி சேர்த்துப்பாங்க, இப்படின்னு நான் கேள்விப்பட்டது உண்டு. நான் ஏதோ அவதூறுக்காக அப்படி இதை சத்தியமாக நான் அதை பேசலை. இது சில பேர்கிட்ட, ஒருத்தர் கிடையாது, சில பேர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. நாயுடுகளில் அப்படி ஒரு இது இருக்குது. பெருசாக எதையும் ஆழ்த்திக்க மாட்டாங்க. அந்த ஒழுக்கம்ன்றது இப்போ நீங்கள் கேரளா கூட நாயர்கள்ட்டையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நாயர்கள்கிட்டையுமே ஏன்னா அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தான், பிராமணன் அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தான். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் நாயர்கள்கிட்ட இருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட தமிழர்கிட்ட ஒழுக்க முறைகள்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அதை நம்ம உறக்க சொல்லலாம். ஏதோ நான் சும்மா இட்டுக்கட்டி பேசுகிறதெல்லாம் எனக்கு இல்லை. இது உண்மையாகவே பலரும் சொல்வது தான். நாடுகள்கிட்ட அந்த ஒழுக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கேரள நாயர்கள் சமூகத்தில் ஒழுக்கங்கள் இல்லையோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றும் இல்லை. நம்பூதிரி அவன் மட்டும் உள்ளார வருவான், யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு ரூம் போயிடுவான். ஆம்பளைங்களாம் போய் அவனுக்கு சுடுதண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. அவர் கலவை செஞ்சுட்டு குளிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் பிராமணன் ஒரு நாயர் பெண்ணோட புணர்ந்துட்டான்னா அந்த பொண்ணு பிராமண பொண்ணாக மாறிடுன்ற ஒரு தகுதி உயர்வெல்லாம் சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது உண்டு தான். அதே போல் அந்த அளவுக்கு இல்லாட்டி போனால் கூட அது அளவுக்கு ஒரு அணுக்கமான அளவில் இங்கேயும் நாயுடுகள்கிட்ட அந்த பண்பாடு இருந்ததாக தான் நான் கேள்விப்படுகிறேன். இது எதை நானும் சொல்ல, நான் ஒரு அதிகாரப்பூர்வமான ஆட்கள்கிட்ட நான் இது கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். அவங்ககிட்டயும் அந்த ஒழுகலார்கள் குறைவாக தான் இருக்கும். அதே போலங்கய்யா, இவன் ஜெர்மனியில இந்த நிர்வாண சங்கத்துல இருந்து அந்த நிர்வாணமா இருந்தா போலலாம் ஒரு பிக்சர்லாம் காட்டுறாங்கய்யா. அது எப்படிங்கய்யா நீங்க பாக்குறீங்க? ஜெர்மன் தான் கம்யூனிசம் உருவானது காரணமான இடம் இல்லையா? கார்ல் மார்க்ஸ் ஜெர்மன் தானே. இவரும் கொஞ்ச நாள் கம்யூனிசம் பேசிட்டு இருந்தார். இல்லாட் பண்ண இவர் எதுக்கு ரஷ்யா போயிருக்காரு, ஜெர்மனி போயிருக்காரு, ரெண்டுமே கம்யூனிஸ்ட் இருந்த இடங்கள் இது. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூலம் அவங்க போயிட்டு, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், கம்யூனிஸ்ட் இயக்கம் நல்லதுக்காக வந்த இயக்கம் அல்ல. கார்ல் மார்க்ஸ் என்ற யூதன் உலகை கெடுப்பதற்காக கொண்டு வந்த தத்துவம் தான் கம்யூனிசம். அவங்க இவன் சொன்ன அந்த அனர்த்தங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகளும் செஞ்சாங்க. கம்யூனிஸ்டுகளும் குடும்பம்ன்றது ஆகாது.
குடும்பம் தனிச்சொத்து ஆகாது கம்யூனிஸ்டுங்களுக்கு, நல்லா கேளுங்க. அதுக்கு நிறைய சைனாவிலையும் ரஷ்யாவிலையும் நிறைய அதுக்கான இதெல்லாம் இருந்தது. சைனாவிலேயே வந்து பிள்ளைகளை எல்லாம் பிரித்து வச்சாங்க, ஆண்களையும் பெண்களையும் பிரித்து வச்ச இதெல்லாம் நடந்தது. சைனா நிறைய அனர்த்தங்களுக்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்குது. பறவைகள் நிறையா தானியங்களை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளையும் அடித்து கொண்டு குவிச்சாங்க. அது ஒரு நேஷ்னல் ப்ராஜெக்ட்னு போட்டு கடைசியில் வந்து பார்த்தா அதுக்கு அடுத்த வருஷம் பயிரெல்லாம் வெட்டுக்கிளியும் எதுவும் சாப்பிட்டு போயிட்டு விட்டு பெரிய இது பஞ்சம் ஏற்பட்டு 5 கோடி பேர் சீனர்கள் வந்து செத்து மடிஞ்சாங்க. இது வரலாறு, இது வரலாறு. அந்த மாதிரி முட்டாள். அப்புறம் நால்வருன்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாய்கள் நன்றியுடையனாக இருக்கிறேன், நாய்கள் நன்றியோடு இருக்குதான். அது கம்யூனிஸ்டுக்கு எதிரான ஒரு தான். நன்றி கம்யூனிஸ்டில் நன்றி எல்லாம் கிடையாது. அதனால் நாய்களெல்லாம் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. நாய்கள் நன்றியின் விசுவாசிகள், அதாவது நன்றியின் அடையாளமாக இருக்குது. நமக்கு நன்றியெல்லாம் இருக்கக்கூடாது, அதனால் நாய் இருக்கக்கூடாதுன்னு அடித்து போட்டிருக்கிறாங்க. அந்த நால்வருன்ற கேங் ஆஃப் 4 அவங்க ஆட்சி பண்ணாங்கன்னு ஒரு காலம் உண்டு. அப்போ இது நடந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாய்களின் தேவையை உணர்ந்து நாயை இம்போர்ட் பண்ணாங்கன்ற ஒரு வரலாறு இருக்குது சைனாவில், வச்சிங்களா. இப்போ சைனீஸ் கம்யூனிசம் பார்த்தீங்கன்னா சுத்தம் முட்டா பசங்களாக இருந்திருக்காங்க. கம்யூனிசம்ன்றே அறிவில்லாதவங்க பேசுகிறதானுங்க. அதே தான் இந்த ஆளும் பேசுனா. அது சிவப்பு பேச்சுது, இது கருப்பு பேசிச்சு. கருப்பும் சிவப்பும் நம்மளை பிடிச்ச சனின்ங்க, புரியுதுங்களா. திராவிடம் கருப்பு, கம்யூனிசம் சிவப்பு, அது ரெண்டும் சேர்ந்தது தான் கருப்பு சிவப்பு. இது நம்மளை பிடிச்ச சனியன், இதுதான் உண்மை. தமிழை அழிக்க வந்த சனியன்கள். இவர் கம்யூனிஸ்டில் இருந்ததால் ரஷ்யாவிலையும் ஜெர்மனிலையும் தான் கம்யூனிசம் பிறந்ததே வந்து ஜெர்மனி தானே, கார்ல் மார்க்ஸ். அதனால் அந்த இதில் தான் இந்த ஆளுங்க ரஷ்யா ஜெர்மனிலாம் போயிட்டு வந்திருக்கான். அப்போ போகும்போது கம்யூனிசம் அந்த போன்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒவ்வாத கருத்துக்கள் நான் சொன்னேன்னா, அந்த சர்க்கியூட்டில் இருந்தபோது தான் நிர்வாண சமூகங்களில் இவர் பங்கெடுத்திருந்திருக்கார். இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய என்னென்னா, ஆடை போடுறதே வந்து ஒரு பிற்போக்குத்தனம் மாதிரி, நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், இது இல்லாமல் கூட இதெல்லாமே ஒரு பிற்போக்குத்தனமாக பேசின ஒரு காலம் உண்டு. அதனால் நியூட் கேம்ப்லாம் இருந்தது. ஓஷோ ரஜினிஷ் இருந்தான் பார்த்தீங்களா, இவன் வந்து ஒரு சேட்டு. இவனுமே அமெரிக்காவில் நிர்வாண சங்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான், வச்சிங்களா. அங்கெல்லாம் ஆணும் பெண்ணும் ஆடை கலந்து தான் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த இதுக்குள்ளார இருக்குன்னாங்க. அங்கெல்லாம் வீடியோ கேமராலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது அமெரிக்காவே ஒரு மாதிரியான நாடு நமக்கு தெரியும். அவங்களுக்கே இது பொறுக்காமல் அவனை நாடு கடத்திவிட்டாங்க. இந்தியாவில் வந்தாங்க. அப்புறம் அங்கேயே அவங்க ஸ்லோ பாய்சன் வச்சுட்டாங்கன்னு கூட சொல்லப்பட்டது. இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அவன் இறந்து போயிட்டான், ஓஷோ, வச்சிங்களா. அந்த மாதிரி இது இந்த ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கோட்பாடு தான் அந்த நிர்வாண இயக்கம்ன்றது. வந்து எதெல்லாம் சரியில்லாத கருத்துக்களோ அதனோடெல்லாம் இந்த ஆள் நின்றுட்டு வந்துக்கிறான். அதுதான் உண்மை. அறிவின்மையினுடைய வெளியீடு. ஏதோ புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், புதுசாக பேசணுன்றது வந்து இது திட்டமிட்டு பண்ணுற ஒரு தான். இது இந்த புண்ணாக்குங்களை அதெல்லாம் தெரியாது. நானும் இது ஒரு புரட்சிகரமாக பண்ணுறேன்னு போய் நின்றுட்டு இருக்கிறது, அவுத்து போட்டு. ஏன்டா அவுத்து போட்டு நிற்கிறதுல என்னடா, இது எந்த விதத்தில் இது வந்து நாகரிகமானது, இது எந்த விதத்தில் வந்து ஏற்படுது நீங்கள் நினச்சி பாருங்க. நீங்கள் அசிங்கம்ல இதெல்லாம், நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இதெல்லாம் இப்படி ஒரு சமூகம் வளர்த்திக்கிட்டு இருக்குன்றது இதெல்லாம் ரொம்ப அபத்தங்க ஐயா. அவன் இன்னமும் வந்து அந்த அமைப்பு பேருங்க ஐயா, அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் நியூட் ரீக்ரியேஷன். இந்த அமைப்பு இன்னமும் நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா. இந்த ஆர்கனைசேஷன்ல தான் இவன் அந்த நிர்வாணமா இருந்த அந்த புகைப்படம் கூட ஒன்று வெளியே வந்துருந்துச்சு. ஆனா இவன் இப்படி அம்பலமா தெரிஞ்சுட்டு தமிழர்களுக்கு வந்து ஜெட்டி போடுறத நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம், கோமணம் கட்ட நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்லிட்டு தெரியுது. அதான் இதுதான் இந்த மாதிரி என்னமோ இவன் வந்த பிறகு தான் நம்ம நாகரிகமாக வந்த மாதிரியும், அதுக்கு முன்னால் நம்மளாம் காட்டு மிராண்டி இருந்த மாதிரியும். இவன் தானே காட்டு மிராண்டி கட்டணும்னு பேசியிருந்தேன். இவன் தான் காட்டு மிராண்டி. தமிழுக்கு இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. நமது கடவுளர்லாம் விஞ்ஞானிகள்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை உறுதிப்பட நிரூபிச்சிட்டோம் நாம், ஆச்சுங்களா. நமது கடவுளர்கள் ஸ்பேஸ் ஷூட் போட்டவனையா, இவங்க வந்து பூமியை சுற்றுகிற இதை போயிட்டு ஸ்பேஸ் வாக்கிங் பண்ண ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க. ஸ்பேஸ் சூட்டு போட்டவன் வந்து எமக்கு வந்து இவன் தான் கோமணம் கட்டி கொடுத்தானாமா.
இல்லை இவனுங்களை விட்டா என்ன வேணாலும் சொல்லுவானு, கேழ்வரகுல என்ன வடியுதுன்னு சொல்கிற மாதிரி ஆச்சா, என்ன வேணாலும் பேசுவான். அப்படித்தான். அதாவது என்னென்னா இதெல்லாம் புறப்பாகண்டாங்க. அதாவது இவனை பற்றி இல்லாதவன் பொல்லாதவன் சொல்லி இவனை வந்து நம்மக்கிட்ட நிரந்தரமாக இவனை வந்து நம்ம மேலே திணிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இதனால் ஒழிய ஆஹா ஓஹோ என்னமோ சாதிச்சான் அவன்லாம் வளருவான். இன்றைக்கி ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, முன்னுக்கு முன்ன முரணாக பேசுறது, இதெல்லாம் பேசி வச்சுக்கிறது. நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்கள் அதனால தான் இப்போ சொல்லுவாங்க, இப்போ எல்லாம் இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீ இந்த வெங்காயத்தினுடைய படைப்புகள்லாம் ஏன் நீ வந்து பொது உடைமையாக்கலன்னு கேட்குறாங்க. இப்போ ஏன்னா பொது உடைமையாக்கிட்டால் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ அவனு என்ன பண்ணுறானுங்கன்னா செலக்டிவாக எடுத்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அவன் பேசுனது எல்லாம் போட்டுன்னு அடைச்சின்னு கார்த்தி போட்டு போயிடுவாங்க இவனை. அதுக்காகத்தான் வெங்காயத்தினுடைய பேச்சுக்களை எல்லாம் இவங்க வந்து பொது உடைமையாக்கலை, எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் பொது உடைமை ஆக்கலை. ஆக்குனா இந்த லூஸு தினம் ஒன்று பேசிகிட்டு இருந்துருக்குது. தினம் ஒன்றுக்கு முன்னுக்கு முன்னு முரணா உளறிக்கிட்டு இருந்திருக்கான் இவன். பகுத்தறிவு கிடையாது, பகுப்பறிவு கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இது வந்து லூஸ். ஐயா இப்போ இவனுடைய ஒரு முழு இதுவுமே வந்து தெரியாம, இவன் யாரு என்ன எதுவுமே வந்து இல்லாம, இவனுங்க இந்த பரப்புன இந்த போலி ப்ரொபகண்டாவை வந்து உண்மைன்னு நம்பி நிறைய பேர் நான் பெரியாரின் பேரன், பெரியாரின் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாங்க ஐயா. அதுல அடிக்கடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வெளிவரது உண்டுங்க ஐயா. இவன் பண்ண பல இதுவை வந்து எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்டா அதுக்கு முட்டு கொடுத்து அதுக்கு தப்பான சில கருத்துக்களை வந்து பரப்பி விடுறதுன்றது வழக்கமாவே இருக்குங்க ஐயா. ஸோ அதுல ஒரு வீடியோவா இந்த வீடியோவை பாருங்க ஐயா. யோ பெருசு, ஊர் முழுக்க உன்னைய பத்தி தான் பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்களா? சும்மாவே இருக்க மாட்டாங்களா? சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உடல் இச்சை வந்தா தாய்கிட்டயோ முதல் கிட்டயோ சகோதரிகள் கிட்டயோ தீர்த்துக்கோங்க நீ சொன்னதா சொல்றாங்களே, அது வதந்தி தானே? யாரு சொன்னா வதந்தின்னு? பூராமே உண்மை. நான் தான் அப்படி சொன்னேன். யோ கிறுக்கு, சுத்த கூற விட்டாளா இருக்கியா? நீ பாட்டுக்கு எனக்கு முன்னாடி எனக்கு சொல்லி வச்சுட்டு போயிடுற. உனக்கு சப்போர்ட் பண்ணி வாயை திறக்க முடியல. பூரா பத்தி என் வசவு வாங்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு அப்படி சொன்னேன்? அப்படித்தான் சொல்லுவேன். 10 வயசு பிள்ளைல இருந்து பல்லு போன கிளை வரைக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா பொண்ணுங்களையும் பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். உன் வீட்லயும் அக்கா தங்கச்சி புள்ள அம்மா எல்லாம் இருப்பாங்கடா, அவங்ககிட்ட செய்ய வேண்டியதானே. சரியா தனியா சொல்லியிருக்க. ஆனாலும் இவ்வளவு ஹார்ஷா சொல்லனாலும் கொஞ்சம் அமைதியா சொல்லிருக்கலாம்ல. எப்படி அடுத்த வீட்டு பொம்பளை தொட்டா அது செய்தி, உன் வீட்டு பொம்பளை தொட்டா அது துக்கமா? உனக்கு எப்படி அம்மா அக்கா தங்கச்சி புள்ள இருக்கோ அப்படித்தானே வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட புள்ள எவனோ ஒருத்தனுக்கு அம்மாவோ அக்கா தங்கச்சியாவோ பிள்ளையாவோ இருக்கும். உன் வீட்டு பொம்பளை தொடுன்னு சொன்னாலே உனக்கு கூசுதுன்னா அடுத்த வீட்டு பொம்பளை மேல ஈஸியா கை வைக்கிற. அமைதியா சொன்னாலும் எவனும் திருந்த மாட்டாங்க. இப்படி சுருக்குன்னு சொன்னாதான் திரும்பி பார்ப்பாங்க. கலகம் பிறந்தா தான் வழி பிறக்கும். வழியை விடுமத. இவங்க வந்து தெரியாமலாம் செய்யலைங்க. இது புதிய தலைமுறை கிளம்பி இருக்குது. ஏன்னா இவங்க காலங்காலம் வாழ வச்சுருவாங்க அவங்க. ஏன்னா இது மைனாரிட்டியினுடைய மைண்ட் செட். இது இப்போ நீங்கள் வெங்காயத்தை நாம் இது வந்து அடித்து போட்டோம்னா இவங்களுக்கு இங்கே ஒரு இதுவே கிடையாது. அவங்களுக்கு பெருமையாக பேசிக்கிறது எதுவுமே கிடையாது. பெருமைக்கே உள்ளாத ஒரு கைஷடியை பிடிச்சி அவங்க தூக்கி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. அண்ணாதுரை அப்படி தானுங்க. அண்ணாதுரை என்ன பண்ணுவாங்கன்னா அவர் சாதாரண மனுஷன்தான். ஒரேடியாக அண்ணா அப்படி பேசினார் இப்படி பேசினார் ஒரே பில்டப் கொடுத்து ஒருத்தனுக்கு இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சுங்க. இது தெரியுங்களா? இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பொலிட்டிக்கல் அப்ரோச். இது ஒருத்தனை வேணும்னு இவங்களே அது சோராமசாமில் நிறைய பேசியிருக்கான். இதெல்லாம் ஒரு டெக்னிக்குன்னு அவனே பேசியிருக்கான். அதெல்லாம் முகமது பின் துக்ளக்கெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களே ஒருத்தனை வந்து ஒரே புகழ்னு புகழ்ந்துருவாங்க. யாரு கண்டா அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு இவங்களே வந்து புகழ்ந்துட்டு பெரிய ஆளாக்கி விட்டுட்டு அப்புறம் அவன் பேரை சொல்லி அவங்க அரசியல் பண்ணுவாங்க. அவன் ஒன்றுத்துக்கும் பிரயோசனம் இல்லாமல் இருந்திருப்பான். ஆனால் அவர் யார் தெரியுமா, யார் தெரியும் அங்கே பார்த்தாலும் குரல் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓ அப்படியா, ஓன்னு நம்ம போயிட்டு அப்புறம் அதை வச்சுட்டு வந்து அவர் என்ன தெரியுமா, அப்பேற்பட்டவர் நாங்கள், அவருடைய வழி வந்தவர் நாங்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து நிற்பான். இது வந்து ஒரு அரசியல் வியூகம். அதுதானே ஒழிய இப்போ புதிய தலைமுறை கிளம்பி இருக்குது. அந்த மாதிரி காலங்காலத்துக்கு இவங்களெல்லாம் நல்லா அடித்து நொறுக்கணும். இவங்களுடைய கருத்தியலெல்லாம் அடித்து நொறுக்கணும். எல்லாம் புதுசாக அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டு வராங்க. ஆச்சா, இந்த பொண்ணு பாருங்கள் டிஷர்ட் போட்டு தான் பேசுது. அது பெண்மைக்குரிய அழகு இருக்குதா? இதுதான் இவங்கெல்லாம் புது பெண்கள். அவங்க நீ ஆந்திராவில் போய் ஒன்று இதெல்லாம் காமி. இது தமிழ்நாடு, எங்களுக்குன்னு பண்பாடு இருக்குது. வந்தீங்க, எங்களை ஆளை வந்தீங்க, கிளம்ப வேண்டி தானே. எதுக்கு எங்கள் தலைமையில் இருந்துக்கிட்டீங்களா? ஏன் எங்களுக்கு எடுத்துகிட்ருக்கீங்க? ஏன் ஆந்திராவில் போய் கெடுங்களேன். இந்த மாதிரி ஆந்திராவிலலாம் யாரும் பகுத்தறி பேசிட்டு இல்லைடா, போங்கடா. அங்கே அவன் தெலுங்கு தானே, நீங்களாம் தெலுங்கு தானே, ஆந்திராவுக்கு போங்க. அவங்கள முதல்ல உங்கள் சமூகத்தை முதல்ல நீங்கள் பகுப்பறிவு பேசி அவங்கள முன்ன கொண்டு வாங்க. எங்களை விட்டுருங்க சாமி. எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு திருவள்ளுவர் இருந்தார். என் கடவுளர் எல்லாரும் வாழ்ந்த மனிதர்கள் தான். சும்மா இதெல்லாம் மித்தலாஜிக்கல் கார்டு கிடையாது. சிவன் வாழ்ந்த மனிதன் வாழ்ந்து, அதான் கடவுள்னா நான் சொல்லியிருக்கேன்ல, மனிதனாக பிறந்து
மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி எழுப்பி ஐம்புலன்களை அடக்கி நிர்வாணம் எய்தி குண்டானில் ஜீவசமாதி ஆனவர்கள் தான் கடவுள். இதுதான் எங்கள் கடவுள். முதல்ல அது தெரிஞ்சுங்க. அதே உனக்குலாம் தெரியாது உனக்கு. ஆச்சா, கடவுள் என்பதெல்லாம் உண்மை. அதனால் நீங்கள் கடவுள் இல்லைன்ற சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஆந்திராவில் போய் வச்சுங்க சாமி. தெலுங்கனா இருந்துக்கிட்டு நீங்கள் பேசக்கூடாதரா. எந்த ஊரில் வந்துக்கிட்டு இது கடவுளின் பூமி இது. ஏன்னா எனக்கு வர அறச்சீற்றத்துக்கு காரணம் இருக்குது. இந்த கடவுளை யாரிலையும் எல்லாத்தையுமே என்னுடைய ஆய்வுகள் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன் நான். ஆச்சா, ஒன்று ராமாயணம்னா உண்மையான ராமாயணத்தை நான் கண்டுபிடிச்சி பேசியிருக்கேன். மகாபாரதம் என்னன்ற நான் பேசியிருக்கேன். எனக்கு அந்த அறச்சீற்றம் வரும். உங்கள் கடவுளார் புராணத்தெல்லாம் கொண்டு போய் ஆந்திராவில் வச்சுங்க. ஏன் போயிடுங்களேன். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு நாடு இருக்குல்ல. ஏன் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க? கிளம்புங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நாங்கள் உங்களை வெளியேற்ற வேண்டிய நிலைமை வந்துடும். அது தெரிஞ்சுங்க. நீங்கள் யார் முதல்ல தெரிஞ்சு எந்த ஊரில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு பேசுங்க. நீங்கள் சும்மா இனிமெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இந்த டிஷர்ட்டு போட்டேன்னு தான் இந்த அக்கா வந்து பேசுதுங்கய்யா. அந்த மாதிரி சொல்லி எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இதை பற்றி யாரோ வந்து இது நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. சரி, நீ தான் இவ்வளோ பேசுறியா, அந்த வதந்தி தான் அப்படின்றதுக்கு அதுக்கு ஆதாரம் வந்து வைக்கணும்ல. ஆனால் அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து காலேஜ் சர்டிஃபிகேட் காட்டுது, அதில் கேஸ்ட்டை வந்து மறைச்சுதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வந்து பேசணும்? இவங்கெல்லாம் வந்து தெலுங்கர்கள் அப்படின்றது. நீங்கள் தெலுங்கர்கள் தான், எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெலுங்கர்கள் தான். பெரியாருக்கு ஒரு ஆதாரம் ரெடி பண்ண மாதிரி எனக்கு கூட ஒரு ஆதாரம் ரெடி பண்ணிட்டாங்க. அது என்ன, நான் ஸ்கிரீன் ஆட் பண்ணிருக்கேன். அதான் என் தாத்தா பேரு ராமுலு நாயுடுவான், எங்க அப்பா பேரு விஜயராஜ் நாயுடுவான், எங்க அம்மா பேரு கனகதுர்காவா. என் குடும்பமே உட்காந்து சிரிக்கிறது. என்ன குழப்பத்தா இருக்கு. அந்த நமஸ்காரம் இக்கட சூடு அக்கட சூடுறத தவிர என் பரம்பரைக்கே தெலுங்கு தெரியாது. அவங்களுக்கு பெறப்பட்ட தகவலின்படி அந்த ஆதாரத்துல 99.9% எல்லாமே தப்பு. என் செல்ல பேரு ஸ்ரீங்கிறத தவிர அதுமே இந்த டாலர் பார்த்து ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல என்னோட ஆதார் கார்டு, இதுல இருக்கிறதா என்னோட ஒரிஜினல் பேரு, இதுல இருக்கிறதா எங்க அப்பாவோட ஒரிஜினல் பேரு, இது என்னோட காலேஜ் சர்டிஃபிகேட். பல மலைகளையும் வீடு காலி பண்ற சிச்சுவேஷனை பார்த்து ரொம்ப சேதமாயிருச்சு. உண்மையிலே தமிழ் அப்படி பேசவே மாட்டான். அம்மா பொண்ணு ஒன்றை மாதிரி தமிழர்கள் பேசவே மாட்டாங்க சாமி. நீங்கள் தான் சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஏதாவது நீ சொல்கிறல்ல, நீ என்ன பெருசு இந்த மாதிரி நீ இது பண்ணிட்ட, நாங்கள் எப்படி ஒன்று இது பண்ணுறோம் நீ சொல்கிறல. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. பொம்பளை பெண்ணே நீ அதை சொல்லிவிட்ட, நீ அதுதான் உங்கள் பிரச்சனை. அது இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட ஓட்டியிருக்காதீங்க நீங்கள். அதே போல் அவன் அந்த கதையை வந்து அவன் வெங்காயம் சொல்லவே இல்லைங்க. ஏன் இதுங்களே வந்து இதுக்கு இட்டு கட்டி பேசுறது. உங்கள் இது சொந்தக்காரங்களை இது பண்ண ஆகுமா அப்படின்லாம் இந்த பொண்ணு வைக்கிற திருப்புவாதங்கள் இதெல்லாம். அவன் இதெல்லாம் இல்லை, அவன் ஒரு முட்டாள். அவன் எல்லாம் அவன் சொன்னது பூரா லூஸ் மாதிரி உழையிட்டு தான் போயிருக்கான். அதுக்கு இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப அறிவார்ந்த முறையில் இவங்கெல்லாம் சப்பு கட்டுறாங்க. அவங்க அதெல்லாம் போய் ஆந்திராவில் வச்சிங்க நீங்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய தமிழர்கள் வந்து சில பேர் வந்து நான் பெரியாரின் பேரன்கள் பேத்திகள்னு சொல்லிட்டு இந்த ப்ரொபகண்டாவை நம்பி ஏமாறுறாங்க. அதாங்க எல்லாமே ப்ரொபகண்டாங்க. எல்லாம் இந்த உலகமே ப்ரொபகண்டாவில் தான் இயங்குது. இந்த உலகத்தை இயக்குகின்றவன் யூதன். அவன் தான் பெரிய ப்ரொபகண்டிஸ்ட். அதாவது ஹாலோகாஸ்ட்னு சொன்னான்னா அது நம்ம நடக்கவே இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ஹாலோகாஸ்ட்டுன்னு ஏன் அந்த பொய் சொன்னான்றது நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாம் பத்திரிகையில் நடத்தின ஊடக ஒரு 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 ப்ரொபகண்டா தான். ஏன்னா இது ஜெர்மானிய அல்லது ஐரோப்பிய யூதர்களை அமெரிக்காவுக்கும் புதிதாக பிறந்த இஸ்ரேலுக்கும் இடம்பெயர்த்துவதற்காக சுற்றிவிடப்பட்டது தான் வந்து அந்த ஹாலோகாஸ்ட்ன்ற பொய். ஹாலோகாஸ்ட்லாம் நடக்கவே இல்லை. எல்லாம் ப்ரொபகண்டா தான். அது அரசியல் ரீதியான ப்ரொபகண்டா தான் இதெல்லாம். இதுவும் அப்படி தான். வெங்காயத்தை பொறுத்து எல்லாமே ப்ரொபகண்டா தான். அவன் வந்து ஒரு அறிவில்லாதவன், லூஸான். ஆனால் அவர் என்னமோ அவன் நம்ம தமிழுக்கு எதிராகவும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு பேசியிருக்கான். அதுக்கெல்லாம் தத்துவம் மூலம் பேசி இவன் நாங்கள் வாழ வைக்கிறது தான் வந்துட்டுருக்குறாங்க. தமிழ்நாட்டிற்கு தெலுங்கர்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக செய்கிறாங்க. ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் செஞ்சுருக்கான்ற நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது இவங்கள பாதிக்கும். இவங்க தெலுங்குறதுனால இவங்க நிச்சயமாக பாதிக்கும். எப்படியாவது அவருக்கு முட்டு கொடுத்து, அந்த வெங்காயத்துக்கு முட்டு கொடுத்து வச்சு அது ஒரு பெருங்காயன்னு காமிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அவ்வளோதான். ஆமாங்கய்யா. அதே போல் நீங்கள் சொன்னா போலங்கய்யா, இப்போ இன்னொன்றும் வந்து இந்த ப்ரொபகண்டா வந்து திட்டமிட்டு வந்து பண்ணுறா போல திராவிட இயக்கங்களே வந்து சில பேரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்து எடுக்கிறாங்கய்யா. அதில் வந்து சில அந்த பேத்திகள் அப்படின்ற பேரில் சில இது சுற்றிக்கிட்டு இருக்குதுங்கய்யா. இதுங்களை கொஞ்சம் பாருங்கய்யா. பெரியார் பேசின கடவுள் மறுப்பு அப்படின்றது என்னன்னா மனிதத்திலிருந்து வளர்ந்தது.
என் பக்கத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் துடிச்சிட்டு இருக்கான். நீ அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், கோவிலுக்கு போய் லிட்டர் கணக்குல பால் ஊத்துவானா? அந்த கல் எனக்கு தேவையில்லை, அந்த மனுஷன் தேவைன்னு. இவ்வளவுதான், இந்த கான்செப்ட் தான் பெரியார். இதை விட ஒரு படி மேல போய் என்னன்னா 1924 தான் வைக்கம் போராட்டம் நடக்குது. வைக்கம் வீரர்னே பெரியாருக்கு பட்டம் கொடுத்தாங்க. அது வந்து கோவில் நுழைவு போராட்டம் கிடையாது, கோவில் இருக்கக்கூடிய தெருக்களில் நடப்பதற்கு போராட்டம். அப்ப பெரியாருடைய அந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா, முதலில் கோவில் தெருக்குள்ள என் மனுஷனை விடு, அடுத்து கோவிலுக்குள்ள விடு, கோவில் கருவறைக்குள்ள விடு. நீ யாரு டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது? கருவறை வரைக்கும் என் டிபார்ட்மெண்ட், கருவறைக்கு இருந்து அந்த வாசல் வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ, அதுக்கு கீழே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள்னா நீ யார் அதை தீர்மானிக்கிறது என்று ஆண்டாண்டு காலமா யாரை பார்த்து இந்த மக்கள் கேள்வி கேட்க பயந்தாங்களோ அவங்கள பார்த்து கேள்வி கேட்டாங்க. இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கான், அவன் துடிச்சிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தண்ணி கொடுக்கல, ஆனால் கோயிலுக்கு போய் நான் வந்து எல்லாம் அபிஷேகத்தை எல்லாம் கொடுக்குறேன்ற மாதிரி தானே அவங்க பேசுகிறாங்க. இது யார் அப்படி செஞ்சா? நீங்களாம் கற்பனை ஊற்றி பேசிக்கிறதா? அப்போ கடவுள் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் யாருமே ஒருத்தன் வந்தால் இது வந்து உதவி பண்ண மாட்டானா? இதெல்லாம் என்ன மாதிரி ஆர்குமெண்ட் இது? இதெல்லாம் இது பீத்து போன ஆர்குமெண்ட், அதெல்லாம் வந்து தூக்கி போடுங்க எங்கேயாவது. ஆச்சா, அது இன்னும் ஒன்று. இந்த ஆள் என்ன சொன்னான்னா, சரி உனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்கிறல்ல, அப்புறம் கோயிலுக்குள்ளார விடமாட்டான்னு நீ பேசிகிட்டு இருக்க. நீ கடவுள் இல்லைன்னு நீ சொல்கிற, கருவறையில் விடமாட்டேன்னு நீ பேசுகிற. கருவறையில் விடணுன்னா அதுக்கு மட்டும்தான் நீ போராடணும் இல்லையா? கொண்டு போய் கருவறையில் நம்மளை போய் தீவார்த்தனை பண்ண வச்சுருக்கணுமா? இல்லை, பண்ண வச்சா நீ உன் வாழ்நாள் காலத்தில் இல்லை. அப்புறம் எதுக்கு கடவுள் இல்லைன்னு பேசுனேன்? கடவுள் இல்லைன்னு பேச வேண்டியது, கருவறைக்குள்ளே போக விட மாட்டான்னு இது என்ன மாதிரி? இது என்ன மாதிரி? இது ரெண்டு எதிர்புதிரமான ஒரு இதானது. இதுதான் வெங்காயம். ஆச்சா, இதுதான் லூஸ்தனமான செயல்னு சொல்கிறோம். நீ கருவறைக்கு போக வைக்கணும், கடவுள் இருக்குன்னு நம்பினா கருவறை போக வைக்கிறது உன்னோட கடமையாக இருந்திருக்கணும். நீ அதை முன்னிறுத்தி செஞ்சிருந்தனா நீ ஒரு மாவீரன் நான் எடுத்துக்கலாம். கடவுள் இல்லைன்னு சொல்லினா நீ அதை பற்றி பேசுகிற? ஆச்சா, இவன் ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நம்ம கோயில்கள் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமானவை. நீங்கள் கடவுள் இருக்கார் இல்லைன்றதை விட்டுடுங்க, அது ஒரு கலைக்கூடமா இல்லையா? அந்த கோயில்கள் இருக்க சிற்பங்களினுடைய வடிவங்கள், அந்த சிற்பக்கலை, அது மட்டும் இல்லை, அந்த சிற்பங்கள் எல்லாம் 1500 வருடங்களுக்கு முன்னால் செய்த சிற்பங்கள். அந்த சிற்பங்களில் போட்டிருக்க அணிகலன்கள், செருப்பு முதலானவை எந்த அளவுக்கு வந்து ஒரு நாகரிகம் அப்போ 1500 வருஷத்துக்கு முன்னால் இப்படி இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அதையுமே சொல்லுது நம்மகிட்ட. எந்த அளவுக்கு ஒரு நாகரிகம் இருந்திருக்குது, அப்புறம் தச்சுக்கலை எப்படி வளர்ந்துருக்கிறது. ஏன்னா ஒரு கோயில் நீங்கள் பிரம்மாண்டங்க, இப்போ போய் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கோயில் கட்டினீங்கன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். கல் தூண்கள் ஒருபோலே அப்படியே அழகாக அடிக்க வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு இது இருந்ததுன்னா செய்ய முடியும். பெரிய கோயில் உட்பட எல்லா கோயில்களையும் தான் நான் சொல்கிறேன். பிரம்மாண்டம் இல்லை. என்னைக்காவது இந்த நீங்கள் சாமி இருக்கா இல்லையான்னு விடுங்க, இந்த பிரம்மாண்டத்தை பெருமையாக அவன் பேசியிருக்கானா? இந்த பிரம்மாண்டத்தை நாம் உணரக்கூடாது என்பதால் தான் அவன் கடவுளுக்கு எதிராக நின்னானே ஒழிய மற்றதில்லை. நமது கோயில்கள் நாம் பெருமிதமாக திரும்பி பார்க்க வேண்டியது. அதை கட்டினவன் நமது கல் தச்சர்கள். அந்த அளவுக்கு இந்த கருங்கல்லிலே அழகாக வடிக்கக்கூடியவங்கெல்லாம் நம்மகிட்ட இருந்திருக்காங்க. இதெல்லாம் பெருமை மிகு வரலாறு நமக்கு. நீங்கள் வந்து கிரேக்க இதெல்லாம் பார்க்கலாம், அந்த இது மார்பிள் சிலைகள்லாம் பார்க்கலாம், அழகாக இருக்கும். ஆனால் மார்பிள் சும்மா இப்போ இது பென்சிலால் கிரிக்கலாம் நீங்கள், அதாவது வந்து ஒரு பிளேடால் கிழிச்சிடலாம். சாஃப்ட்டு ஸ்டோன் அது, அது என்ன வேணாலும் நீங்கள் பூண்டு விளையாடலாம். அந்த அளவுக்கு நிகரான விளையாட்டை இங்கே தமிழ்நாட்டில் இருக்க கல் ரொம்ப கடுமையான கல். பூமித்திரையை கிட்ட தாங்க கல் ரொம்ப கடுமையாக இருக்கும். தூர போக போக கடப்பா கல், அதுக்கப்புறம் வந்து மார்பிள்னு சொல்லிட்டு அது பூமியினுடைய அந்த இதை பொறுத்து தான் இருக்குது. பூமி லாவா ஒரு பீதி பண்ணும்போது அந்த வெயிட்டானதெல்லாம் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸால் பூமித்திரைகிட்ட வந்துருச்சு. மேலெல்லாம் அடுக்கடுக்காக நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து லெஸ்ஸர் டென்சிட்டி ராக் இருக்கும். இந்த கடப்பாக்கல்லாம் ரொம்ப லெஸ்ஸர். அதுக்கு மேலே போனீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து கிடைக்கிற அந்த இதெல்லாம் கிடைக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போகுது. இமயமலை வந்து பின்னால் பூமி புதுசாக வந்தது, அது வேறு விஷயம். கருங்கல்லில் கலைவண்ணம் படைத்தா நம்முடைய முன்னோன் வச்சுங்களா. என்னைக்காவது அதை பாராட்டி பேசியிருக்கியா? கடவுள் இருக்குல்ன்றது முடியா, நீ அதில் கூட இருக்குல்ல. ஆனால் அவங்க கோயில் இப்படி என்னைக்காவது தமிழை பற்றி பெருமையை பேசியிருக்கானா இவன்? நீ முதல்ல கேளுங்க. நான்லாம் இப்போ கோயில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அப்படியே கண்ணை பிதுக்கிக்கிட்டு பார்க்குறாங்க. டேய் எப்படா பண்ணீங்க இவ்வளோன்ட்டு, எப்படி தூக்கி நிறுத்துனீங்க? நீங்கள் எல்லாம் பாருங்கள், சிதம்பரம் கோயில், இது
திருவண்ணாமலை கோயில், மதுரை கோயில் எல்லாம் பாருங்களேன். அதில் அது அப்படியே அழகாக இப்படி செதுக்கி வச்சுருக்காங்க பாடுறா. இது கலை இல்லையா? அது ஒரு கருங்கல்லிலே அவ்வளோ கலைவண்ணம் கண்டவன் என்னென்ன கலைவண்ணம் கண்டுறேன். இன்னொன்று மியூசிக்கல் பில்லர் இருக்கா, மதுரையிலையும் இருக்குது, இது திருநெல்வேலியில் இருக்குது. இப்போ இதுலேயே திருநெல்வேலியிலேயே எனக்கு வந்து ஒருத்தர் முன்ன செஞ்சு கேட்டார். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் நம்ம மகாபாரதம் ஆகும்போது நான் போயிருந்தப்ப ஒருத்தர் சும்மா அந்த அது ஒரு பணத்துக்காக செய்வாங்க இல்லையா, ஒருத்தர் செஞ்சார். 100 ரூபா வாங்கிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சார். அவர் அந்த திருநெல்வேலி கோயிலில் இருக்கிற அந்த ஒரு தூணுக்குமே ஒரு மாதிரி ஒன்று வந்து ஜலதரங்கம் மாதிரி இருக்கும். அந்த தூணை ஒன்று அடிச்சு காமிப்பார். ஜலதரங்கத்தில் சத்தம் வர்ற மாதிரி வரும். இன்னொன்று பார்த்தா தவிலில் சத்தம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான இதை வந்து அது ஒரு தூண்களையும் அப்படி கட்டி வச்சுருக்கிறாங்க, இசைத்தூண்கள். இந்த அளவுக்கு கல்லோட விளையாடி இருக்கிறான் தமிழன். என்னைக்காவது நீ பார்த்து இது வந்து பாராட்டி பேசியிருக்கியாடா நீ? அதான் தமிழ்னா உனக்கு பிடிக்காது, நல்லதெல்லாம் நீ பார்க்க மாட்ட. உன் கண்ணு வந்து அதுதான் மலத்தை தான் பார்க்கும், சோத்தை பார்க்க தெரியாது உனக்கு. ஏன்னா நீ பண்ணி தானே. அவ்வளோதான் உன்னுடைய இது அதுதான். அதாவது செந்தமிழ் நாடெனும் போதிலே வெங்காயம் வந்து பாயுதுக்கு அதுலேன்னு தமிழ் ஒன்றும் வெங்காயம். அவன் எப்பயுமே உரிச்சா ஒன்றும் இல்லை. அதான் அவனுடைய கான்செப்டே அதுதான். நீ தாண்டா வெங்காயம், நீ தான் வெங்காயம். தமிழை பற்றி உலகம் எல்லாம் பெருமையாக தான் பேசுகிறாங்க வச்சுங்களா. கால்டுவெல்லே வந்தார், என்ன சொன்னார்? திராவிட மொழிகளின் தாய் தமிழ்னு சொல்லிட்டு போனான். அதுவே கூட திராவிடன்ற பேச்சு சொல்லவே கூடாதுன்னு நம்மளாம் எதிர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். டே திராவிடன் நீ ஏன்டா சொல்லிட்டு போன, எனக்கு அவனை பிடிக்காது கால்டுவெல்ல. ஆனால் அவன் என்ன சொன்னால் தென்னிந்திய மொழிகளுக்கு தாய் தமிழ் தான் சொன்னான். ஆனால் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ், உலக எல்லா மொழிகளுக்கும் தாய் தமிழ். நிறைய நிறைய அனைத்து சொற்களுமே தமிழ் சொற்கள் தாங்க. இன்னும் ஆங்கிலத்தில் இருக்க அனைத்து சொற்களுமே தமிழின் வழிவந்த சொற்கள் தான். அதை தொடர்ந்து உங்களோட எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கேன். நாக்கிலேருந்து வர்றது நாய்ஸு, வாயிலிருந்து வர்றது வாய்ஸு ஆச்சுங்களா. இப்போ இதே நினச்சி பாருங்க, நீ நாக்கிலேருந்து வர்றது நாய்ஸு, வாயிலிருந்து வர்றது வாய்ஸு. ஆங்கிலத்தின் அனைத்து சொற்களும் தமிழின் மூலமாக வந்தவை தான். பஞ்சு, ஸ்பாஞ்சு, பேச்சு, ஸ்பீச்சுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. அதாவது நான் சொல்கிறேன்னா 95% ஆங்கில சொற்கள் எல்லாம் தமிழிலிருந்து வந்த சொற்கள் தான். ஒரு ஏர்போர்ட்டில் இருந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அவர் தமிழர் கிடையாது, அவர் ஏதோ வந்து அரபிக் தேசமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி போனால் வந்து யூரோப்பிய தேசமாக வெள்ளை வெள்ளையர்னு இருக்கார். அவர் நம்ம ஸ்பீசிஸ் கிடையாது, அவர் அந்த அடையாளம் அப்படியே தெரியுது. அவர் எல்லாத்துக்கிட்டையும் ஏர்போர்ட்டில் இருந்து கேட்குறாரு, வெளிநாட்டு ஏர்போர்ட்டில் தான் கேட்குறாரு. யாருமே தமிழர் அங்கே கிடையாது, எல்லாமே சைனாக்காரன் கேட்குறான், எல்லாரும் கேட்குறாங்க. அவங்க பல பேருக்கு தெரியல. ஆனால் ஒருத்தன் இட்ஸ் தமிழ், இது என்னது உலகத்தின் முதல் மொழி என்னன்னு கேட்கும்போது தமிழ் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னவன் தமிழன் கிடையாது. நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழர் அல்லாதவரே நிறைய பேர் தமிழ் தான் உலகத்தின் முதல் மொழின்னு சொல்கிறது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். ஏகப்பட்ட வீடியோஸ் கிடைக்குது. உலகின் முதன் மொழி தமிழ் தான். இதோட வெங்காயம் என்ற அந்த பிம்பம் உடைத்தெறியப்பட வேண்டும். நமக்கு அது வேணாம். அவன் தமிழனும் அல்லை, தமிழ் காதலனும் அல்லை, தமிழர்களையும் தமிழ் மொழியையும் மிக மிக விகிர்த்தவன் தான். தமிழை சனியன் என்று சொன்னவன். வீட்டிலே வந்து பெண்களோடு, வீட்டில் உள்ள குழந்தைகளிடம், வேலைக்காரரிடம் வந்து தமிழில் பேசாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தமிழ் காழ்ப்புணர்ச்சி. ஒருத்தன் தாய்மொழியில் பேச தப்புன்னு சொல்ல உலகத்தில் ஒரே ஒரு ஆள் இந்த முட்டாளை ஒருத்தனாக தான் இருப்பான். இதோட இந்த வெங்காயன்ற மாயை தமிழகத்திலே உடைந்து சுக்குநாராக உடைக்கப்பட வேண்டும். வெங்காயத்தின் தமிழை காட்டுமிராண்டி என்று சொன்னவன் உடைய சிலைகள் தமிழகத்திலே உடைத்தெறியப்பட வேண்டும். இதை நான் முக்கியமாக சொல்கிறேன். அந்த பிசாசின் சிலைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. உடைத்தெறிய வேண்டும், உடைத்தெறிய வேண்டும், உடைத்தெறிய வேண்டும். நீங்கள்லாம் மானரோசம் கொண்டவனாக இருந்தால் தமிழை இதை தான் நாம் செய்யணும். வெங்காயத்தினுடைய எந்த ஒரு சின்ன இது கூட இங்கே இருக்கக்கூடாது. எங்கள் முருகன் எப்பேற்பட்டவன் தெரியுமா உங்களுக்கு? அவங்க விஞ்ஞானிகள். விஷ்ணு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? திருமால் என்னும் விஷ்ணு. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏண்டா வெங்காயங்களா, குவாண்டம் கான்செப்ட்னு என்ன தெரியுமாடா? அதை சொன்னவங்க எங்கள் விஷ்ணுடா. குவாண்டம் கான்செப்ட் யார்கிட்ட வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க? என் ஊரில் உட்காந்துக்கிட்டு எங்கள் கடவுளை வந்து கேவலமாக பேசுனீங்கன்னா இன்னும் உதப்போம். இப்போ ஐயா இவ்வளோ நாளாக வந்து தமிழ் தேசியம் பேசின எல்லாத்துக்கிட்டையுமே வெங்காயத்தை வந்து நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்ததே சீமா. இப்போ இந்த மாதிரி மாற்றி பேசுறதுன்றது ஒரு அடிப்படை கொள்கைக்கே வந்து தமிழர்களுக்கே அந்த ஒரு விருப்புணர்ச்சி ஏற்படலாங்க ஐயா.
சீமான் பொதுவாக மாற்றி பேசுவார்ன்றது அவரை பற்றி பல பேரும் கருத்து சொல்லும்போது அதானே சொல்கிறாங்க. சீமான் இன்னைக்கு இன்னும் ஒன்று பேசுவார், நாளைக்கு மாற்றி பேசுவார், அப்படி தான் இருக்குது அவருடைய நம்பகத்தன்மை, அவ்வளோதான்.